Hello friends, welcome to Meera Mind Voice, Day 68 in Big Boss House. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் 9:10க்கு ஸ்டார்ட் ஆச்சு நோ மார்னிங் சாங் டுடே. முத்துவும் ஜாக்லினும் பேசிகிட்ருக்காங்க அருணை பற்றி. ஒரு பக்கத்தில் அருண், விஷால் அண்டு சத்யா மார்னிங்லேருந்து எல்லார் மண்டையும் உருட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆரம்பிக்கிறாரு. அவன் இப்படி ஒவ்வொன்றும் டேமேஜிங்காக பேசிகிட்டே போகிறானே, உனக்கு பேச மட்டும்தான் தெரியும், பக் 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 பக்குங்கிறானே, அது ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது ஜாக்லின் சொல்கிறாங்க, அவன் அப்படிதான்ப்பா பண்ணுறான், யாருமே கேட்கலன்னு உனக்கு தெரியுமா, நான் கேட்கலன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ஜாக்லின் கேட்டாங்க, இப்படி பண்ணாத, நீ பண்ணுறது தப்பு, இது பர்சனலாக கொண்டு போகிற அப்படின்ட்டு. முத்து சொல்கிறாரு, நான் அவங்ககிட்ட நேராக போய் சொல்லிட போகிறேன், நீ இப்படி பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறது எல்லா டாஸ்கையுமே பயங்கரமாக பாதிக்குது, நீ இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாதன்னுட்டு. அதுக்கு ஜாக்லின் கிளியராக சொல்கிறாங்க, அவன் அதெல்லாம் கேட்டு மதிப்பான்னு நினைக்கிறியா, அதை விட நீ கேட்டுட்டு அதை தாண்டி போயிட்டன்னா அவன் என்னடா நம்ம சொல்கிறத இவன் மதிக்கிறது இல்லையேன்னு அவனே ஒரு பீக்குக்கு போவான் பாரு, அந்த இடத்துல அவனே உடைவான், நீ அதுக்கு விட்டுரு அப்படிங்கிறாங்க. இதே மாதிரியே ஜெஃப்ரி அவங்களுக்குள்ளேயும் சிறு சிறு சலசலப்புகள் வருது இன்றைக்கி. அதை விட்டால் வேறு ஒன்றும் பெரிய ஹாப்பனிங்ஸ் இல்லை வீட்டுக்குள்ளே. 10:15க்கு பிக்பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதாவது ஆடியன்ஸ் போலில் இந்த வாரம் கேட்டிருக்காங்க, யார் நியூஸ் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பெருவாரியான மக்கள் சௌந்தர்யான்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பேசவே வராது. அடுத்தாப்பில் கோர்வையாக 4 வார்த்தை பேசினாங்கன்னா 5ஆவது வார்த்தை தடவுவாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க என்ன பேசுறது, எப்படி பேசுறது. அதுக்கு சௌந்தர்யாவை ரஞ்சித் போய் கூட்டிகிட்டு வந்த விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, நல்லா பொட்டு வச்சுட்டு வா அப்படின்னாரு. வச்ச பொட்டை இல்லை இது கண்ணுக்கே தெரியல, இன்னும் பெருசாக வெயி, செகப்பா வெயின்லாம் சொல்லி அழகுபடுத்தி, ஏன்னா அவங்க நியூஸ் வாசிக்க போகிறாங்க இப்போது, கூட்டிகிட்டு வந்து அந்த நியூஸ் லெட்டரை ரயானையே வாசிக்க வச்சு கேட்டாங்க. இவங்க ரொம்ப எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆரம்பித்தாங்க. ஸ்ட்ரைட்டாக முத்துக்கிட்டேருந்து தான் தன்னை டைட்டில் வின்னராக ஆல்ரெடி உணரும் இவர் தானும் உணர்ந்து வீட்டில் இருக்கிற அனைவரையும் உணர வச்சுன்னுட்டு இதை இன்னொரு ரோஸ்டிங் செஷனாக மாற்றிட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு மன உளைச்சல்களெல்லாம் வர்ற அளவுக்கு எல்லாரையும் வச்சு ரோஸ்ட் பண்ணாங்க. ரயானை வீட்டுக்குள்ளே உட்காந்தே கடலை போட்டே கடந்துடுறான் அப்படின்னாங்க. ரஞ்சித்து பாசம் காமிச்சே பண்ணுறாரு. அடுத்தது ஜெஃப்ரி இண்டிவிஜுவலாக விளையாடலான்னு ட்ரை பண்ணுறாரு. பவித்ரா வீட்டு வேலை எக்ஸ்பர்ட்டு, இது இவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் எவ்வளோ பாத்திரம் கழுவுறாங்கன்னுட்டு அப்படின்னு. தீபக்கை சொல்ல ஆரம்பித்தோன்னே அவரை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பெஷலாக அவருக்காக ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் காமிச்சு அவரை பார்த்து சிரின்னு சிரிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது தான் ஆணை, அவர் சொல்கிறது தான் கட்டளை, எல்லா கருத்தையும் சொல்லி ஆல் டைம் தான் தலைவருங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே சுற்றி எல்லாரையும் உணர்த்துறாரு அப்படின்னாங்க. அதுவும் சொல்லிட்டாங்க, நான் ஒரே வார்த்தையே திரும்ப சொல்லுவேன், பிகாஸ் என்னுடைய ஒகாபுலரியில் கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னுட்டு. அடுத்தது அருணை நல்லவராகவே வாழ்ந்து கொண்டு இருக்கார். நல்லவர் உழைப்பாளிகளோட உழைப்பாளியாக இருந்து மேனேஜராக வந்தால் கூட உழைப்பாளியாகவே ஆகி அவர் உழைப்பாளியாகவே வாழ வேண்டும்னு நான் ரொம்ப வாழ்த்துகிறேன் அப்படின்னாங்க. தர்ஷிகா இவங்க போடுற வேஷம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்கிற மாதிரி மஞ்சரியை மஞ்சூரியன்னு சொல்லிட்டு இவர் இடியவே போட்டு விட்டு தான் செல்வார். டாப் 8ல் இருப்பேனான்னு மற்றவங்கள மட்டும் கேட்டுட்டு தான் அதில் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஜாக்லின்ட்ட என்னமோ பேசியிருப்பாங்க போல இருக்குது, உண்மையிலே டாப் 8ல் நான் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி. அதான் அவங்க பின்னாடி கேட்குறாங்க, நான் எங்கே எல்லார்கிட்டையும் கேட்டேன், ஜாக்லின்கிட்ட மட்டும்தானே பேசிகிட்டு இருந்தேன், அதை பின்னாடி கேட்டுட்டு இருந்தேன், அப்படியே இங்கே போட்ட பற்றியான்னு. அவங்களுக்கு ஞாபகம் மருதி ஜாஸ்தி, என்ன அப்பப்போ ஞாபகம் வருதோ அதை வச்சு தான் நம்ம
சவுண்டு ஓட்டுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஷாலை வந்து இவங்களோட என்டர்டெயின்மெண்ட் யாருக்கு நல்லதோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிற தர்ஷிகாவுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து சொல்லிவிட்டு, அன்ஷிதாவை ஒரே ஒரு சம்மந்தி போட்டு கேமையே காலி செய்துட்டார் இவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இவரை யாரை வின் பண்ண, அதாவது நேத்திக்கு சம்மந்தி பண்ணதில் பயங்கர காரமாக பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இவங்க தான் சம்மந்தி பண்ணுவாங்கன்னுட்டு அவங்கள வின் பண்ணிட்டான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு ஜட்ஜு, அவங்கள தான் பாராட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, மக்களே என்னை செலக்ட் செய்தது உங்களோட தலையில் எழுத்து, நான் வாசிக்கிற செய்திகளை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஜாக்லின் கிட்ட வந்து என்ன செய்கிறாருன்னு பாதி நேரம் அவங்களுக்கே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய ஒரே நண்பர் முத்து மட்டுமா ஏன் இந்த வீட்டுக்கு வந்தார்னு அவருக்கே தெரியல அப்படின்னு எல்லாம் ஜாக்லினை வச்சு செமையாக கலாய்ச்சாங்க. சத்யாவை வந்து கவுண்டர் போட்டு பேரை வச்சு எல்லாம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே ஜாலியாக விளையா வந்துட்டுருக்காரு, இந்த வாரமாவது வெளியே அனுப்பி விடுங்கள்னு காத்துன்ருக்காரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, அதனால் இவரை வெளில அனுப்பிச்சிருங்க, எப்படி அவரே காத்துட்ருக்காரு, அதனால் இவர் வெளியில் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, இத்துடன் இந்த செய்தி அறிக்கை இல்லை, செய்தி செய்கை முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த செய்கையில் சந்திப்போம் அப்படின்னுட்டு கிளம்பிட்டாங்க. 11:15 கேக் வந்தது தர்ஷிகாவுக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ வீட்டிலேருந்து கேக்கு அப்புறம் சாப்பாடு எல்லாம் வந்திருக்கு. வெளியில் ஜெஃப்ரி உட்காந்து பவித்ரா கிட்டே பேசிகிட்டு இருக்கான். இவங்க வெளியில் போனதுக்கப்புறம் கோவா போகிறாங்களாம், என்னி வரியான்னு கேட்குறாங்க அப்படின்னாங்க. ஏன்டா போயிட்டு வாயேண்டா, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்கள் கோவா கேங்கு தானே அப்படின்ன உடனே, அதெல்லாம் இல்லை, யாரோட போகணுங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களே பற்றி பேசிகிட்டு இருக்கான். சௌந்தர்யா வந்து இப்படிலாம் பண்ணுறா பாருன்னு எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன் உன் ஃப்ரெண்டு தானே, நீயே போய் சொல்ல வேண்டியதானே, இந்த ஜாக்லின் பின்னாடி பேசுகிறாங்க மடக்கி பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக அந்த கேங்குக்குள்ளேயே புரிய ஆரம்பிக்குது. அது ஜெஃப்ரி மட்டும் தனியாக இந்த வாரம் கழட்டிட்டு வந்துட்டான், அது பெருசாக வெடிச்சிட்ருக்கு. இந்த தர்ஷிகா கேக் வெட்ட போகும்போது அங்கே வந்து ஒரு சின்ன சர்ச்சை வெடிக்கிறது. இவன் பிளேட் அலம்பும்போது சத்யா அண்ட் இவன் இருக்கான், விஷால் இருக்கா கூட, அவங்கக்கிட்ட இவங்க பண்ணுறது எல்லாமே கிரிஞ்சுன்னு திரும்ப சொன்னான். அதை ரயான் கேட்டுட்டு வந்து ஜாக்லின் கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான், ஏய் நீ பண்ணது, நீ அவங்ககிட்ட எல்லாம் பேசினியாமே, இவங்களே கேங்கும்பாங்களாம், இவங்களே கேங்கை பற்றி குத்தம் சொல்லிப்பாங்களாம், பண்ணுறதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சௌந்தர்யா, ஆமாம் முதல்ல இந்த கேங்குன்னு சொன்னோடனே எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது, இவங்க பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சாக இருக்குடா, நல்லாவே இல்லைடான்னு சொன்னேன். அப்புறம் நானே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த கேங்கை பிடிச்சி போச்சு அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் லிவிங் ரூமில் வந்து உட்கார்ந்த உடனே ரயானும் ஜெஃப்ரியும் திரும்ப முட்டிக்குது, இல்லை நம்ம இதை தனியாக பேசுவோம் வா. நிறைய வாக்குவாதங்கள் போகிறது. ஜெஃப்ரி சொல்கிறான், நீ இருக்க பின்னாடி கேட்குறேன்னு சொல்லிட்டு தானே நான் சொன்னேன், நான் என்ன மறைஞ்சா சொன்னேன், நீ ஏன் அதை சொன்ன, அவங்கக்கிட்டெல்லாம் போய் நீ சொல்லிட்டு இருக்க, நம்ம கேங்கை விட்டு கொடுத்து பேசுகிற, நீ முன்னாடிலாம் நிறைய நாள் எங்கள் கூட இருப்ப, மோர் தேன் ½ an hour, அதாவது 60% ஆஃப் த டைம் சேர்ந்துருப்போம், இப்போ நீ 5% கூட எங்கள் கூட சேர்ந்து உட்கார்றதில்ல அப்படின்னு ஆரம்பிக்க, வெளியில் மற்றவங்களும் சொல்கிறாங்க, முத்து மஞ்சரி எல்லாமும், முன்னாடிலாம் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்ருப்பீங்க, இப்போ நீ இல்லை. ஆமாம், நான் முன்னாடிலாம் சத்யா கூட தான் பேசிகிட்ருப்பேன், இப்போ சத்யா கூட நான் இருக்கிறது இல்லையா, அவன் கேட்டான் நான் அதை பற்றி ஏதாவது அப்படிங்கிறான். இவங்க எல்லாரும் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, ஜெஃப்ரி மாறவில்லை, ஜெஃப்ரி இப்படி தான் எல்லார்கிட்டையும் பழகிட்டு இருக்கான், எல்லாரையும் தன்னோட ஒரு அன்பு வட்டத்துக்குள்ளே அவனும் வச்சுக்க ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறது தான். அடுத்தது இவங்க நம்ம பவித்ரா வந்து ஏதாவது டாஸ்க் நான் ஒன்று பண்ணுறேன், அதாவது தீபக் சார் கேப்டனாக இருக்கும்போது பண்ண வச்சார் இல்லையா, அப்போயே பவித்ராவை பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க, அதை இன்னமும் அவங்க முடிக்கலையாம். அதை பண்ணுறேன், ஏதாவது பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்னு பிக்பாஸே கூப்பிட்டு, பவித்ரா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, விடுங்க, நானே ஒரு டாஸ்க் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸு அண்டு டைரக்ட் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு ரொம்ப அழகாக அதை காயினை நகர்த்தினாங்க நம்ம அருணும் சத்யாவும். இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மற்றவங்க எல்லாரும் செல்ஃப் நாமினேட் பண்ணிட்டாங்க. தர்ஷிகா, பவித்ரா, மஞ்சரி, தீபக், இவங்க 4 பேரும்.
ஜெஃப்ரியும் செல்ஃப் நாமினேஷன் பண்ணிக்கிட்டான். இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி, ஏன்னா அது வந்து தர்ஷிகாவுக்கு கொடுக்க மாட்டாங்க, தீபக்குக்கோ மஞ்சரிக்கோ போகக்கூடாதுன்னு அருண் டிசைட் பண்ணினதுனால அருண் என்ன பண்ணிட்டாரு, நான் ஜெஃப்ரிக்கு போடுறேன்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த இதை அப்படியே டேபிளில் டேர்ன் பண்ணி இதை தான் சொல்கிறாரு பிக் பாஸ், நீங்கள் யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டு காரணம் தேடாதீங்க, எல்லாம் பின்னாடி பேசுகிறத வெளிப்படையாக பேசுங்க. ஆனால் இவங்க யாரும் பேசுகிறதில்லை. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரமும் கிடைத்தது ஜெஃப்ரிக்கு. இங்கே முத்து ஒத்தர் மட்டுமே பேசி மற்றவங்களெல்லாம் பேச விடுற மாதிரி பேச விட்டு, அதுதாங்க முத்துவுக்கு பேச்சுன்னு சொல்கிறாங்களே. ஸ்ட்ரெயிட் நாமினேஷன் போகிறத கூட அது எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்புங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு ராணவை அதை அக்செப்ட் பண்ண வச்சு பேச்சை அந்த மாதிரி திசை திருப்பி ராணவுக்கு டைரக்ட்லி நாமினேஷன், ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இதுக்கு மெயின் ரீசன் அருண் அண்ட் சத்யா கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதை பற்றி ஜாக்லின் பேசுகிறாங்க பின்னாடி ஈவினிங்கு. அதாவது ஜெஃப்ரி என்ன பண்ணுறான்னாக்க, எல்லார்கிட்டேயும் சேர்ந்து ஒரு நல்ல பேர் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறான். சௌந்தர்யா, உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாள் உன் கூடவே இருந்தான். நான் போய் கேட்டேன், டே என்னடா ரொம்ப சவுண்டுக்கிட்டே இருக்கேன்னுட்டு. அடுத்த வாரம் என்ன பண்ணான், உங்கள்கிட்டேருந்து விலகிட்டான். அவ்வளோதான் அவன். இந்த வாரம் பாரு, பவின்னு பவித்ரா பின்னாடியே சுற்றுறான். இன்றைக்கி யார் பெஸ்ட்டு இது அப்படின்னு 3 பேர் எடுக்கணும். பெஸ்ட்டு வர்ஸ்ட்டு 2 பேர். இந்த பெஸ்ட்டுன்னு 3 பேர், அதாவது இந்த வாரம் என்ன பண்ணிட்டார், இந்த வார டாஸ்க்குன்னு சொல்லாமல் பிக் பாஸ் 10 வாரங்களாக இங்கே இருக்காங்க, இதில் யார் பெஸ்ட்டு, 10 வாரங்களாக இங்கே இருந்தும் இவங்க 2 பேர் எதுக்கு இங்கே இருக்காங்கன்னே தெரியலங்கிறத ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னப்போ ஜெஃப்ரி சொன்னது தீபக், ரஞ்சித் அண்ட் பவித்ராவாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இங்கே. ஆனால் ஃபஸ்ட்டு பிளேயர் வாங்கினது பவித்ரா. அதை தான் ஜாக்லின் சொல்கிறாங்க, இந்த வாரம் அவனுடைய டார்கெட் பவித்ரா. அவன் எல்லார்கிட்டேயும் நம்பிக்கையை அவங்களோட பழகி அவங்களோட நம்பிக்கையை கெயின் பண்ணிட்டு அவங்களோடையே ட்ராவல் பண்ணி அவங்கக்கிட்ட நல்லவன் ஆகிடுறான். நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க அவங்ககிட்ட வந்து இது அவன் அங்கேருந்து வந்திருக்கான் இங்கேருந்து வந்திருக்கான் அவனை மாதிரி ஒருத்தன் மேலே வர்றதுன்னுட்டு. இல்லை, வெளியில் அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அவன் ஏதோ ஒன்று சாதிச்சதுனால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான். அவனுக்கு வீட்டிலேருந்து வர ட்ரெஸ்ஸஸும் ஒன்றும் மட்டமாலாம் வர்றதில்ல, எல்லாம் நல்லா தான் வருது. நீங்கள் எல்லோரும் அவனை ரொம்ப குறைச்சலாக மதிப்பிடுறீங்க, அது தப்பு. இந்த வாரம் முழுக்க பவித்ரா கூட தான் ட்ராவல் பண்ணுறான். நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, அவன் ஃபஸ்ட்டு பவித்ராவை தான் சொல்லுவான். ஸோ எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிடணுன்னு அவன் எதிர்பார்க்குறான். பிகாஸ் மேனேஜர்ஸ் டாஸ்கில் அவன் என்ன பண்ணினான், ஒன்றுமே பண்ணலை டு பி எக்ஸாக்ட். ஆனால் அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அவரவர் வாங்கி வந்த வரம், அவ்வளோதான். இது 3 பேர் கேட்ட உடனே எல்லோரும் மாற்றி சொன்னாங்க. இதில் ஒரு அனலைசேஷனில் பார்த்தீங்கன்னா முத்து பேரை சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் லேடிஸு. ஜென்ஸில் யாருமே முத்து பேரை சொல்லலை. சத்யா மட்டும் சொன்னார், அருண் சொல்லலை, அடுத்தது தீபக் சொன்னார், ஜெஃப்ரி சொல்லலை, ரயான் சொல்லலை, ராணவ் சொல்லலை, ரஞ்சித் சொல்லலை, விஷால் சொல்லலை. இவங்க யாருமே முத்து பேரை சொல்லலை. வெரஸ் மெஜாரிட்டி லேடிஸ் பார்த்திங்கன்னா முத்து பேர். இது நாள் வரைக்கும் ஜாக்லினை திரும்பி கூட பார்க்காத அத்தனை பேரும் ஜாக்லின்னு சொல்லி ஜாக்லினுக்கு 9 ஓட்டு, முத்துவுக்கு 7 ஓட்டு, விஷால், மஞ்சரி அண்ட் தீபக் 3 பேருமே 5 ஓட்டில் இருந்தாங்க. திரும்பி ரீஓட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆப்வியஸ்லி எல்லோரும் விஷாலை தான் சொல்லுவாங்க. விஷால் வந்து ஹீ பிகம் த 3rd பர்சன். இவங்க 3 பேர் தான் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க்குக்கு நிற்கணும். இந்த வர்ஸ்ட் பிளேயர் சொல்கிறது, இவங்க சொல்கிற ரீசன்ஸ் எல்லாம் உண்மையிலே பயங்கர ஹர்ட்டிங்காக தான் சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ரஞ்சித் அண்ட் பவித்ரா. ரஞ்சித்துக்கு பயங்கர கோபம் வருது, ஒரு மாதிரி பிக் பாஸே சொல்கிறாரு, நீங்கள் நிறைய இடங்களில் பேசுகிறது இது பண்ணுறது எல்லாம் எல்லாருக்கும் தெரியறது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுறது, அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணுங்கிறத தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்னும் நீங்கள் ஆனால் அதில் அந்த இதில் வரல, அந்த குரூவில் வரல, ஓரளவுக்கு 60% வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ரஞ்சித்துக்கு 8 ஓட்டு,
பவித்ராவுக்கு 6 ஓட்டு. இவங்க 2 பேரும் ஒஸ்ட்டுன்னுட்டு பவித்ரா அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும், எவ்வளோ தான் பேசினாலும், அவங்க சொல்லவே சொல்லிட்டாங்க, இவ்வளோ தான் என்னால் பேச முடியும். 4 பேர் பேசினீங்கன்னா 5ஆவதாக நான் பேச மாட்டேன். எனக்கு இவங்க எல்லோரும் தான் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு தான் தோணும். நான் அப்படியே தான் கடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஈவினிங் வந்து இவர் வர ஈவினிங் திடீர்னு இவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். பார்த்தா விடுதலை 2 டீம்லேருந்து சூரி, மஞ்சு வாரியர் அண்ட் அந்த பையன் பேர் மனசுலேயே நிற்கலிங்க எனக்கு. அந்த பையன் 3 பேரும் வராங்க. 3 பேரும் வந்து இவங்க எல்லாருக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாங்க. இட் சீம்ஸ் நிறைய ஹவுஸ்மேட்ஸுக்கு அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுவும் முத்து அண்ட் மஞ்சரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. முத்து சொன்னோடனே அண்ணன் இங்கேயும் ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ முத்து முன்னாடியே இவரை வந்து சூரியை வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பார் போல இருக்குது. நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. மஞ்சு வாரியார் வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்க. எல்லோரும் தர்ஷிகாவுக்கு ஸ்பெஷலாக வாழ்த்து சொன்னாங்க. நல்லா என்டர்டெய்னிங்காக போச்சு அந்த இது. விடுதலை 2 சாங்கை ப்ளே பண்ணாங்க. சாங் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். எல்லாருக்கும் பயங்கர டச்சிங்காக இருந்தது. அருண் அழவே ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் முடிச்சுட்டு ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துட்டு, ஜெஃப்ரி விடுதலை அப்படின்னு சொல்லி அவருக்கு பாஸையும் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க எல்லோரும் கிளம்பினதுக்கு அப்புறமா இன்றைக்கி பிராண்ட் டாஸ்க் வந்து ஹிமாலயாஸ்லேருந்து வந்து பண்ணினாங்க. எல்லாருமே குட்டி குட்டி ஸ்கிட்டு மாதிரி பண்ணினாங்க. அதில் வின் பண்ண டீமில் சௌந்தர்யா, ரயான், முத்து, சத்யா, ராணவ் அண்ட் ரஞ்சித் இவங்க 2 பேராக பண்ணினது நல்லா இருந்ததுன்னு சொல்லி இவங்கள வின்னர்ஸ்னு அறிவித்தாங்க. எல்லாருக்குமே கிஃப்ட் ஆம்பஸ் வந்தது ஹிமாலயாஸ்லேருந்து. ஸோ இந்த வாரம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு சாட்டர்டே விஜய் சேதுபதி வர்ற எபிசோட். யார் எவிக்ட் ஆக போகிறாங்க இந்த வீக்கெண்டு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் அதே சமயம் என்டர்டெய்னிங்காக இந்த வாரம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் யார் நாமினேஷனில் வெளில போகிறாங்க, யார் இருக்காங்க அப்படிங்கிறத. இப்போதைக்கு இருக்கிற வெளியில் இருக்கிற கணிப்புப்படி பார்த்தா எய்தர் தர்ஷிகா அல்லது கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா விஷால். இத்தனை வாரம் முடிஞ்சு போச்சு, 10 வாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் கேம் கொஞ்சம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. மித்தம் இன்னும் 5 வாரம் இருக்குது. எவ்வளோ என்டர்டெய்னிங்காக போகிறதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.